புதிய ஆண்டு உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வாழ்த்து விரும்புகிறேன். என்னுடைய வார்த்தைகளால் அல்ல, முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் கொடுக்கின்ற ஆசிரை உங்களுக்கு அளிக்கிறேன். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. தம் முகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, புதிய ஆண்டு பல்வேறு வாழ்த்து செய்திகளை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நெருக்கமானவர்கள் என நமக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். ஏறக்குறைய 12:24 ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருடைய முகத்தை உற்று நோக்கி மிக தெளிவாக, நான் உனக்கு ஆசி வழங்குவேன், உங்களுக்கு அல்ல உனக்கு ஆசி வழங்குவேன். இதுதான் மிக பெரிய ஆசீர்வாதம். புதிய ஆண்டு ஆண்டவர் என்னை நோக்கி என்னுடைய முகத்தை பார்த்து நேருக்கு நேராக நான் உனக்கு ஆசி வழங்குவேன். இரண்டாவதாக, ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உன் பக்கமாக திருப்பி உமக்கு அருள் பொழிவாராக. மூன்றாவதாக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உமக்கு திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. பிரியமானவர்களே, 3 ஆசீர்வாதம், உன்னதமான ஆசீர்வாதம், உனக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான ஆசீர்வாதம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் மகனே மகளே என ஒவ்வொருவரையும் முகம் பார்த்து புதிய ஆண்டிலே இறைவன் உனக்கு நான் பாதுகாப்பை கொடுப்பேன், உனக்கு நான் என்னுடைய அருளை பொழிவேன், உனக்கு நான் நீ தேடுகின்ற அமைதியை தருவேன் என மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வாழ்த்தி சொல்லுகிறார். இதை மனதில் ஆண்டு முழுவதுமாக நாம் சிந்தனைக்கு கொண்டு வருவோம், சிந்தித்து கொண்டே இருப்போம். முதல் நாளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் எனக்கு பாதுகாப்பை கொடுப்பார், எனக்கு தேவையான எல்லா அருளையும் ஆற்றலையும் ஆசிரையும் ஆண்டவர் கொடுப்பார். இறுதியாக, இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் தேடி ஓடி அலைகின்ற பொழுது அவர் தன்னுடைய அமைதியை எனக்கு கொடுப்பார் என்ற வார்த்தைகளை மனதில் பதிய வைப்போம். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதம், இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். பாதுகாப்பு, அருள், அமைதி, மூன்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் என இறைவன் வாக்குறுதி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 2024 ஆண்டு புதிய ஆண்டு. இந்த புதிய ஆண்டை பார்க்கின்ற பொழுது என் நினைவுக்கு வருவது அல்லது என்னுடைய சிந்தனைக்கு வருவது இங்கு இருக்கின்ற இந்த வெள்ளை காகிதம். எல்லோரும் இந்த வெள்ளை காகிதத்தை உற்று பாருங்கள். இந்த வெள்ளை காகிதம் தான் 2024 ஆண்டை குறிக்கிறது. இந்த வெள்ளை காகிதத்தில் ஒரு புள்ளி கூட இல்லை, ஒரு எழுத்து கூட இல்லை, ஒரு வரைபடம் கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அழகான வெள்ளை தாளை, புதிய ஆண்டை, 2024 ஆண்டை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இந்த ஒரு வெள்ளை காகிதம் இந்த 2024 ஆண்டை குறிக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டு இறைவனே இறங்கி வந்து, மகனே மகளே நான் கொடுக்கிறேன் என
நம் அனைவருக்கும் ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த வெள்ளை காகிதத்தில் நாம் எழுதலாம், வரையலாம், கவிதைகளை எழுதலாம், பல்வேறு பயன்பாடுகளை பயன்படுத்தி வரைபடங்களை வரைந்து இதை நாம் ஜொலிக்க வைக்கலாம். அதே போல ஒரே ஒரு நிமிடத்தில் இந்த வெள்ளை காகிதத்தை கசக்கி எரிந்து விடலாம். நம்முடைய கரங்களில் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, நம்முடைய சிந்தனையில் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஓராண்டில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஓராண்டை எப்படி பயன்படுத்த போகிறேன்? ஆண்டவர் முதல் வாசகத்தில் சொன்னது போல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஓராண்டிலே கடந்த ஆண்டை போல நான் செழுமையாக இருக்க போகின்றேனா, அல்லது கடந்த ஆண்டில் நான் இருந்தது போல சோம்பேறியாக வேலை செய்ய முடியாத அளவில் சுற்றி திரிந்தேனே அதை போல இருக்க போகின்றேனா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அனைவருக்கும் ஒரு ஆண்டு கிடைத்திருக்கிறது. நம் அனைவருடைய மனநிலை முதல் நாளில் எப்படி இருக்கும்? ஆகா, மீண்டுமாக ஒரு ஆண்டு, 2024ஆம் ஆண்டு, நான் நன்கு படிக்க வேண்டும், நன்கு வேலை செய்ய வேண்டும், இந்த ஆண்டை நான் பயன்படுத்த வேண்டும், இந்த ஆண்டிலே என்னுடைய குடும்பம், கிராமம் முன்னேற்றம் வர வேண்டும் என அனைவருடைய மனதிலும் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமென நம்முடைய மனதிலே இருக்கலாம். இந்த ஒரு ஆண்டை நாம் எப்படி பயனுள்ள ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, இறைவனுடைய அருளை மீண்டுமாக பெற்று ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக எப்படி மாற்ற முடியும்? ஏதாவது வழி இருக்கிறதா என்று என்னிடம் கேட்டால் ஒரு சிறிய நடந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, சிரியா நாட்டிலே அரசனுடைய பிறந்த நாள். எல்லோரும் அரசவைக்கு வருகிறார்கள். மக்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என அரசரை பார்க்க வருகின்ற பொழுது எல்லோருக்கும் அரசருக்கு பரிசை கொண்டு வருகிறார்கள். அரசர் மிக்க மகிழ்ச்சி, என்னுடைய மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், பரிசை கொடுக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டார். மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராய், என்னுடைய மக்களுக்கு நான் எதையாவது திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு மன்னர் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். மக்களே, நீங்கள் மிக பெரிய அரண்மனையில் இருக்கிறீர்கள். இந்த அரண்மனையில் நீங்கள் எதை தொடுகிறீர்களோ அது உங்களுடையது. நீங்கள் எதை தொடுகிறீர்களோ அது உங்களுடையது. நீங்கள் இல்லம் செல்லுகின்ற பொழுது அதை நீங்கள் எடுத்து செல்லலாம் என்ற அறிவிப்பை கொடுக்கிறார். ஒரு சில வினாடிகளுக்குள்ளாக எல்லோரும் ஓடி அங்கும் இங்குமாக, ஒருவர் விலையுயர்ந்த பொருட்கள், மற்றொரு அலமாரி, மற்றொருவர் அழகான நாற்காலி என ஒவ்வொன்றையும் பிடித்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண் தனியாக நின்று கொண்டிருக்கிறார். எதையும் தொடவில்லை, எதையும் பிடிக்கவில்லை. மன்னர் செல்கிறார். ஏமா, எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க, அதெல்லாம் அவர்களுடையது, நீ என்னம்மா பண்ண போற? அந்த பெண் சொன்னார், நான் உங்களை தொடப்போகிறேன் அரசரே, நீங்கள் என்னுடையவராக மாறப்போகிறீர்கள் என்று சொல்லி மன்னரை தொடுகிறார். ஒன்றுமில்லாமல் வந்த அந்த பெண் மன்னரை தொடுகிறார். மன்னரையே தன்னுடையவராக ஆக்கிக் கொள்கிறார். மன்னருடைய அரசாட்சி, நாட்டையே தன்னுடையதாக்கிக் கொள்கிறார். பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியது, தொட்டதெல்லாம் உரிமையாளராக உரிமை கொண்டாடுகிறார்கள். அதே போல நாம் தொட வேண்டியது, நாம் ஓடி வர வேண்டியது, இந்த புதிய ஆண்டிலே இயேசுவை தொடுவோம், இயேசுவை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம், அன்னை மரியாவினுடைய கரங்களை பிடித்துக் கொள்வோம். அந்த பெண் செய்தது, அவள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார், மன்னரை தொட்டி கொள்கிறார், பிடித்து கொள்கிறார், தொடுகிறார். மன்னர், அரசாட்சி, பொருட்கள் எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்கிறார். அந்த பெண்ணை போல நான் இயேசுவை பிடித்துக் கொள்வேன், அன்னை மரியாவை பிடித்துக் கொள்வேன். என்ன நடந்தாலும் சரி, இவர்கள் இருவரையும் நான் விடாமல், இடைவிடாமல் பிடித்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வேன் என்ற மனநிலையோடு ஆண்டு முழுவதுமாக பல்வேறு வேலைகள் இருப்பினும் ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலிக்கு செல்வேன், இறை வார்த்தையை கேட்பேன், இறைவனை உண்பேன்.
இதற்கு பிறகுதான் என்னுடைய வேலைகள், என்னுடைய பணி, என்னுடைய எல்லா காரியங்களையும் செய்வேன் என முதல் நாளில் உறுதிமொழி எடுப்போம். இயேசுவை பிடிப்போம். இயேசுவை நம்முடையவராக, என்னுடைய நண்பராக, என்னுடைய உறவினராக, உடன் இருப்பவராக அவரை பிடித்து கொள்வோம். இயேசு நம்முடன் வந்தால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். என்னிடம் பாவ சங்கீதனம் கேட்க வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகின்ற ஜெபம் 5 அருளுந்த மாதிரியே 10 அருளுந்த மாதிரியே சொல்லுங்க கிடையாது. யாராலமான பேர் அனுபவித்திருப்பீர்கள். இயேசுவே உடன் வாரும், இயேசுவே உடன் வாரும். அம்மா அப்பா எத்தனை வாட்டி சொல்லணும்? 5 வாட்டி இல்லை, 10 வாட்டி இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாள் முழுவதுமாக போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது, பயணிக்கின்ற பொழுது, எல்லா நேரத்திலும் இயேசுவே உடன் வாரும், இயேசுவே உடன் வாரும் என்கின்ற ஜெபத்தை சொல்லி கொடுத்து அனுப்புகிறேன். காரணம், இயேசுவை நாம் பிடித்து கொண்டால் போதும், இயேசு நம்முடன் இருந்தால் போதும், நாம் இயேசுவுடன் இருந்தால் போதும், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். புதிய ஆண்டாக இருக்கலாம், புதிய ஆண்டாக இருக்கலாம், ஏராளமான எண்ணங்கள் இருக்கலாம், திட்டங்கள் இருக்கலாம், திருமணம், குழந்தை வரன் என நம்முடைய மன்றாட்டுக்கள் மிக பெரியதாக இருக்கலாம். கவலை தேவையில்லை. இந்த நாளிலே இயேசுவை பிடித்து கொள்வோம், அன்னை மரியாவை பிடித்து கொள்வோம். ஏன் நான் மீண்டுமாக அன்னை மரியாவை பிடிக்க சொல்லுகிறேன்? பிரியமானவர்களே, அன்னை மரியா யார்? இறைவனின் தாய். இதற்கு மிக பெரிய விளக்கம் இருக்கிறது. ஆனால் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் இயேசுவை பெற்றெடுத்தார், இறைவனை பெற்றெடுத்தார். எனவே அவர் இறைவனின் தாய். 5ஆம் நூற்றாண்டிலே ஒரு சில பேர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இயேசுவிற்கு 2 நிலை இருக்கிறது. ஒன்று மனித தன்மை, இன்னொன்று இறைத்தன்மை. மனித தன்மையை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை மரியா இறைவனுடைய தாய் இல்லை என அவர்கள் சொன்னார்கள். உடனடியாக திருச்சபை கூடி வருகிறது. இல்லை, தவறு. இயேசுவிற்கு 2 சுவாபம். ஒன்று மனித சுவாபம். எனவேதான் உலகத்திலே பிறந்து வளர்ந்து பாடுபட்டு சிலுவையில் அடக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுகிறார். இறைத்தன்மையும் அவரோடு இருக்கிறது என அங்கு சொல்லி அன்னை மரியா இறைவனுடைய தாய் என திருச்சபை பிரகடனப்படுத்துகிறது. அதை நாம் அனைவரும் நம்புகிறோம். அந்த தாயை, இறைவனுடைய தாயை, இறைவனே நமக்கு கொடுத்த தாய், இதோ உன் தாய், இவரே உன் தாய் என இயேசு நம் அனைவருக்கும் கொடுத்த ஒரே ஒரு தாய் அன்னை மரியா அங்கே அழகாக அமர்ந்திருக்கிறார். அவர் நம்முடைய தாய், அவர் இறைவனுடைய தாய். அவருடைய கரத்தை, அவருடைய பரிந்துரையை நாம் பற்றி கொண்டோம் என்றால் நமக்கு கவலை இல்லை. கானாவூர் திருமணத்திலே பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிறார், அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே. இயேசுவே முடியாது என தட்டி கழிக்க பார்க்கிறார். ஆனால் அன்னை ஒரு தாயாக அந்த திருமண குடும்பத்தாருடைய மனநிலையை புரிந்து கொண்டவராய், இந்த குடும்பத்திற்கு, திருமண நிகழ்விற்கு, மங்களகரமான நிகழ்ச்சிக்கு துக்கம் வரக்கூடாது, குறை வரக்கூடாது, அங்கே நிறைவை நான் கொடுக்க வேண்டும் என அன்னை மரியா முடியாது என்று சொன்ன இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார், கேட்கிறார், அன்பு கட்டளை கொடுக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்று அன்னை உதவி செய்கிறார், உடன் இருக்கிறார். இதுதான் நம்முடைய அன்னை, இதுதான் இறைவனுடைய அன்னை. இந்த அன்னையைத்தான் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்து சென்றிருக்கிறார். இறைவனின் தாய், நம் ஒவ்வொருவருடைய தாய். எலிசபெத்துடைய வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகள். ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? எலிசபெத் அன்னை மரியா இறைவனுடைய தாய் என்பதை உணர்ந்து கொள்கிறார், அனுபவிக்கிறார். நேருக்கு நேராக பார்க்கின்ற பொழுதே இறைவனுடைய பிரசன்னத்தை எலிசபெத் அம்மா பெற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஒரு விதத்தில், பல்வேறு விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம், நம்முடைய பாதுகாவலி அதே அன்னை. அந்த அன்னையினுடைய பாதத்தில், பாதுகாப்பில்
200 300 ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னையை பார்த்து நன்றி சொல்வோம், இயேசுவை பார்த்து நன்றி சொல்வோம். இந்த புதிய ஆண்டை 2024ஆம் ஆண்டை மீண்டுமாக அன்னையிடம் ஒப்பு கொடுப்போம். நாம் 2 கரங்களை அன்னையிடம் ஒப்பு கொடுப்பதாக, அன்னையே என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், எனது குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களுடைய கிராமத்தையே ஒப்பு கொடுக்கிறேன், வருகின்ற போகின்ற பயணிக்கின்ற உதவி செய்கின்ற வேலை செய்கின்ற எல்லோரையும் அம்மா உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமது வல்லமையான பரிந்துரையை தாரும், உடன் வாரும், உதவி செய்யும். எலிசபெத் அம்மா கருவுற்றிருக்கிறார் என்பதை கேட்டவுடன் பல மைல் தூரம் கடந்து சென்று உதவி செய்தீர். கானாவூர் திருமணம் நீராக முன்வந்து உதவி செய்தீர். இதோ உமது பாதத்தில் புதிய ஆண்டில் அமர்ந்திருக்கிறோம். எங்களை பார்த்து அம்மா உடன் வாரும், உதவி செய்யும், பரிந்துரையை தாரும் என அன்னையிடம் கேட்போம். இயேசு அன்னையினுடைய பரிந்துரையை ஒருபோதும் தட்டமாட்டார். அதைத்தான் கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த திருப்பலியில் முழுமையாக நம் அனைவருடைய வேண்டுதல்கள் புதிய ஆண்டு என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான திட்டங்கள் உண்டு. இந்த ஆண்டில் என்னுடைய பிரச்சனை முடிய வேண்டும், இந்த ஆண்டில் என்னுடைய மகன் திருமணம் நடைபெற வேண்டும், இந்த ஆண்டில் என்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை வரனை இறைவன் கொடுக்க வேண்டும், 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கு இந்த ஆண்டிலே முடிய வேண்டும் என ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கேற்ப ஏராளமான திட்டங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இருக்கின்றன. அன்னையிடம் ஒப்பு கொடுத்து அன்னையை பரிந்து பேசும், உதவி செய்யும் என அன்னையிடம் ஒப்பு கொடுப்போம். அன்னையினுடைய பரிந்து இயேசு ஏற்பார், நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். முதல் வாசகத்தை நான் மீண்டுமாக சொல்லுகிறேன். நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நான் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பேன், நான் உனக்கு அருளை பொழிவேன், நான் உனக்கு அமைதியை தருவேன் என்று சொன்ன இறைவன் நம் அனைவரையும் தொடர்ந்து பாதுகாத்து அமைதியையும் அருளையும் அமைதியும் கொடுக்க தொடரும் திருப்பலியில் மன்றாடுவோம்.